நீதிமொழிகள் 23 வசனங்கள் 15 மற்றும் 16. 15 என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என் இருதயம் மகிழும். 16 உன் உதடுகள் சரியானதை பேசும்போது என் உள்ளம் களிகூரும். முக்கிய பொருள். வசனம் 15 ஒரு குழந்தை அல்லது நீங்கள் நேசிக்கும் ஒருவர் தங்கள் இருதயத்தில் ஞானத்தை தேர்ந்தெடுக்கும்போது அது அவர்களைப் பற்றி அக்கறைப்படுபவர்களுக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சியை கொண்டுவருகிறது. வசனம் 16 அந்த ஞானம் நேர்மையான வார்த்தைகளாகவும் சரியான பேச்சாகவும் வெளிப்படும்போது அந்த மகிழ்ச்சி முழுமையடைகிறது. ஞானம் என்பது வெறும் அறிவு மட்டுமல்ல, அது சரியான சிந்தனை கூட்டல், சரியான வாழ்க்கை கூட்டல், சரியான பேச்சு. கதை 1 ஆசிரியரும் அமைதியான மாணவனும். ஒரு ஆசிரியர் அரிதாகவே பேசும் ஆனால் எப்போதும் கவனமாக கேட்கும் ஒரு அமைதியான மாணவனை கவனித்தார். ஒரு நாள் வகுப்பில் நடந்த ஒரு கலந்துரையாடலின் போது மற்ற மாணவர்கள் ஒரு வகுப்பு தோழன் செய்த தவறுக்காக அவனை கேலி செய்தனர். அந்த அமைதியான மாணவன் எழுந்து அமைதியாகச் சொன்னான், முயற்சி செய்வதன் மூலம்தான் எல்லோரும் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் தவறுகளை பார்த்து சிரிக்கக்கூடாது. வகுப்பு அமைதியானது. அந்த மாணவன் நன்றாக பேசியதால் அல்ல, மாறாக ஞானம் அந்த மாணவனின் இருதயத்தில் வாழ்ந்து கனிவான வார்த்தைகள் மூலம் வெளிப்பட்டதால் ஆசிரியர் ஆழ்ந்த மகிழ்ச்சியை உணர்ந்தார். பாடம். ஞானமுள்ள இருதயம். வசனம் 15 சரியான வார்த்தைகளுக்கு வழிவகுக்கிறது. வசனம் 16 அது வழிகாட்டிகளுக்கும் பெரியவர்களுக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. கதை 2 ஒரு தந்தையும் சந்தையில் அவரது மகனும். ஒரு தந்தை தனது 15 வயது மகனை சந்தையில் காய்கறிகளை விற்க அனுப்பினார். நாள் முடிவில் அந்த பையன் எதிர்பார்த்ததை விட குறைவான பணத்துடன் திரும்பினான். அதற்கான காரணத்தை தந்தை கேட்டார். அதற்கு மகன் பதிலளித்தான், ஒரு வாடிக்கையாளர் தவறுதலாக அதிக பணம் கொடுத்துவிட்டார். நான் அதை திருப்பிக் கொடுத்துவிட்டேன். தந்தை மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். லாபத்திற்காக அல்ல, மாறாக அந்த பையனின் இதயம் நேர்மைக்கு மதிப்பளித்ததாலும் அவனது வார்த்தைகள் உண்மையை வெளிப்படுத்தியதாலும் அவர் மகிழ்ந்தார். பாடம். ஞானம் உள்ளே வாழும்போது உண்மை இயல்பாகவே வெளியே வரும், மேலும் பெற்றோர்கள் ஆழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். கதை 3 கடினமான உண்மையைச் சொன்ன நண்பர். ஒரு பெண் தனது நெருங்கிய தோழி தவறான தேர்வுகளால் மெதுவாக தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வதை கவனித்தாள். புறம் பேசுவதற்கோ அல்லது மௌனமாக இருப்பதற்கோ பதிலாக அவள் மென்மையாகச் சொன்னாள், இது சரியானது என்று பாசாங்கு செய்ய முடியாத அளவுக்கு நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன். அந்த வார்த்தைகள் சங்கடமானவை, ஆனால் உண்மையானவை. சில மாதங்களுக்குப் பிறகு அந்த தோழி அவளுக்கு நன்றி சொல்லி, உன் நேர்மை என்னை